ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கேரட் சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஆனியன், ஒரு 4-5 பல் பூண்டு, 3 வரமிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எண்ணெயில் தான் வதக்கி தான் அப்படியே அரைச்சி விட்டுற போகிறோம். திரும்ப வந்து வதக்க போகிறதில்ல சட்னியை. எண்ணெய் லேசாக சூடு ஏறினோடனே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக கொஞ்சம் நிறம் மாறட்டும், பொன்னிறமாக வரட்டும். ரெண்டுமே கடலைப்பருப்பு நிறம் மாறினோடனே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் விட்டுறலாம். பூண்டோட டேஸ்ட்டு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இப்போ ஆனியன் கேரட்டும் அந்த வரமிளகாவும் இதோட சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கேரட் கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது பாருங்கள். கேரட் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு, ஹெல்த்தும் கூட. இப்போ கேரட் பொரியல் அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கேரட் சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோடவே இந்த புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளியோட மேல் தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உடச்சக்கல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொத்தமல்லி இலையை போட்டு ஒரு 2 கிளறி ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடு அரைக்கக்கூடாது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திப்பியாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ சின்ன ஜாருக்கு அளவுக்கு தான் வரும், இருந்தாலும் மேலே அடிக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய ஜார்லேயே போட்டு இந்த சட்னி அரைச்சிக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து இந்த சட்னிக்கு வந்து தோசை தான் ஊற்றிருக்கேன். அதுவும் கொஞ்சம் மாவு புளிப்பாக இருக்க மாவில் தோசை ஊற்றிருக்கேன். மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது பிடிக்காது. அதுக்காக கேரட் துருவல் கொஞ்சம், ஆனியன், பச்சை மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு இன்றைக்கி தோசை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேறு எதனா இருந்தாலும் கூட சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இந்த கேரட் சட்னியும் இந்த கேரட் தோசையும் தான் நான் வந்து வீட்டில் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.